நமஸ்காரம். ஒரு பழங்காலத்து ஸ்லோகம். இந்த 6 தோஷங்களை தவிர்க்க வேண்டும்னு சொல்லுகிறது. யாருக்கெல்லாம் செழிப்பாக நலமாக இருக்க வேணுங்கிற ஆசை இருக்கிறதோ அவர்கள் இந்த 6ஐயும் முயற்சித்து தவிர்க்க வேண்டும். அது எதுன்னு பார்ப்போம். ஓரளவு சாதிக்க முடிந்ததுதான். ஏனெனில் பொதுவாக புலன்களை எல்லாம் அடக்க வேண்டும், எதிலும் பற்று வைக்கக்கூடாது, எப்போதும் சாந்தமாக இருக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லுவார்கள். எடுத்த எடுப்பிலேயே இவற்றை சாதிப்பது சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் இப்போது சொல்லப் போபவை அவ்வளவு கடினமானவை அல்ல. ஓரளவு இதை சாதித்து விட்டோமானால் இது கொடுக்கும் சக்தியாலே இந்த தோஷங்கள் தொலைந்து விட்டபடியால் மேற்கொண்டு நம் ஆச்சாரியர்கள் சொல்லி இருப்பதையெல்லாம் மெதுமெதுவே சாதிக்கலாம். ஸ்லோகம் சொல்லுகிறது, ஷட்தோஷாக புருஷேண இஹ ஹாதவ்யா பூதி மிச்சதா. ஒரு மனிதன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ன விருப்பம் இருந்தால் அந்த விருப்பம் யாருக்குத்தான் இருக்காது? சிறப்பாக இருக்க வேண்டும்ங்கிற ஆசை இருந்தால் இந்த 6 தோஷங்களையும் தவிர்க்க வேண்டும், நீக்க வேண்டும். நித்ரா, தந்திரா, பயம், குரோதம், ஆலஸ்யம், தீர்க்க சூத்திரதா. இதுதான் அந்த 6ன்னு சொல்லுகிறார்கள். நித்ரா, வேண்டிய அளவு தூங்க வேண்டும், அதிகம் தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் இருக்கும் வேலை பளுவுக்கு தூக்க நேரம் குறைந்து விடுகிறது, அதுவும் கூடாது. சரியான அளவு தூங்க வேண்டும். தந்திரா, அதிக சோர்வு, அதிக களைப்பு. கொஞ்சம் வேலை செய்தாலே அதிகமாக சோர்வடைந்து விடுகிறோம். அப்ப ஏதோ ஆரோக்கிய கேடு. நிறைய உழைத்தால் நிறைய சோர்வடைகிறோம், படுத்து தூங்குகிறோம், அது புரிகிறது. 4 அடி நடந்தால் களைப்பாக இருக்கிறது, எங்கோ தப்பு இருக்கிறது தானே. அந்த களைப்பு, அந்த சோர்வு தான் நீக்கப்பட வேண்டும். அதற்குரிய பயிற்சி வேண்டும், மருந்து சாப்பிட வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது, எடுத்ததற்கெல்லாம் அச்சம், பயம். என்ன ஆகிவிடுமோ என்ன ஆகிவிடுமோ என்றால் நாம் பிறந்த போதே ஆகிவிட்டது. எப்ப சம்சாரத்தில் பிறந்தோமோ அதற்கு அப்புறம் என்ன ஆகும், அப்போதே ஆகிவிட்டது. பகவான் பிறந்த போதே தர்மம் தழைத்தது. நாம் பிறந்த போதே ஆக வேண்டியதெல்லாம் ஆகிவிட்டது. அதனால் மேற்கொண்டு வாழ்க்கையில் பயந்து கொண்டே இருக்க முடியாது. அடுத்தது குரோதம். ஏனோ யார் பேரிலோ எப்போதும் வெடித்துக் கொண்டே இருக்கிறோம், கோபப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இதனால் பிரத்தியாருக்கும் லாபம் இல்லை, நமக்கும் பயனில்லை. ஆனால் வேகத்தில் கொதிக்கிறோம். கோபத்தை குறைத்துக் கொள்ள பார். அப்புறம் ஆலசியம், இதுதான் சோம்பல். முன்னால் சொன்னது களைப்பு, சோர்வு. இப்போது சொல்வது சோம்பல். இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா, செய்யாமல் தவிர்த்து விடலாமா, இப்போது வேண்டாம் போல் இருக்கிறதே, எனக்கு பதில் வேறு யாரானும் செய்வார்களா, இதெல்லாம் சோம்பல். கடைசியா தீர்க்க சூத்திரதா. ஒரு செயலை இப்போது முடிவெடுத்து செய்ய வேண்டுமானால் உடன் முடிவெடுக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் முடிவை ஒத்தி போட்டுக்கொண்டே போதல், தள்ளி போட்டுக்கொண்டே போதல், கடைசியில் அந்த முடிவு வீணாகிவிடும். முடிவெடுக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும்.
நிதானம் இழந்து அவசரத்தில் பரபரப்பில் முடிவெடுக்க கூடாது. அது உண்மை. அதற்கென்று எடுக்க வேண்டிய முடிவை தள்ளி போட்டுக்கொண்டே போனால் அப்புறம் அந்த வேலை சோபிக்காது, நன்றாக முடியாது. அதனால் அதை தவிர்க்க வேண்டும். தீர்க்க சூத்திரதா. இப்படி 6 தோஷங்கள்: நித்ரா, தந்திரா, ஒன்று தூக்கம், மற்றொன்று அதிக சோர்வு, பயம் அச்சம், குரோதம் கோபம், ஆலசியம் சோம்பல், தீர்க்க சூத்திரதா முடிவெடுக்காமல் தள்ளி போட்டுக்கொண்டே செயல்படுத்தாமல் இருப்பது. இந்த 6ஐயும் தவிர்த்தால் நல்ல வாழ்க்கை, செழிப்பான ஆனந்தமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.